33 தேவர்களும் வந்து தொட்டதே இது ருத்ரபூமியாச்சேன்னு கீழெல்லாம் பாரு சொன்னால் பார்த்தா ஒரே லிங்கம், காசி முழுக்க மணல்லாம் லிங்கம். அதனாலதான் காசியிலிருந்து மண் கொண்டு வருவதில்லை. காசியில கொண்டு போய் மண்ணை போடலாம் சேத்துவில இருந்து. அங்க எல்லாம் லிங்காக்காரமாகினால மண் பொம்மை கூட பண்ணி வைத்துக் கொள்வதில்லை. வியாபாரத்துக்கு வியாபாரிகள் அங்க எல்லாம் பித்தளை தாம்பரம் அதுலகம் பொம்மை எல்லாம் பண்ணி கூட வைக்கிறது. அந்த ஊர் மண்ணை நம்ம ஊர் கொண்டு வரப்படாதான். அதனாலே கீழே பார்த்தா அங்க பார்த்தாலும் லிங்கம். உடனே அந்த கொல மண்டபம் அயோத்தியில் உள்ள சிம்மாசனமா ஆயிடுச்சு. ராஜ சிம்மாசனமாய் ரோஹிதாட்சம் குழந்தை எழுந்திருந்து விளையாட ஆரம்பிச்சுட்டான். பாம்பு கடிச்சு மறிச்ச குழந்தை. காசி தேசத்து ராஜா பெண் குழந்தை பிழைச்சி குழந்தையை தூக்கின்னு ராஜா ஓடி வரான். அந்த பதிவிரதையை கொல்லாதே கொல்லாதேன்னு சொல்லி பிரம்மலோகம் கைலாகம் 33 தேவர்கள் இந்திரலோகம் எல்லாம் இங்க வந்து கிடக்கு. ஹரிச்சந்திரன் சந்திரமதி ரோஹிதாட்சம் 3 பேர்களையும் உட்கார்த்தி வச்சு பிரம்ம விஷ்ணு ருத்ரால் 33 தேவர்களோட அயோத்தியா ராஜ்யாபிஷேகத்தை கங்கா ஜலத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணி வச்சாள். அபிஷேகம் ஆகி தேவர்கள் புஷ்பவர்ஷம் அபிஷிச்சு பொன்னாட பூச்சி திவ்ய சந்தனம் திவ்ய குங்குமம் புஷ்ப மாலை முக்தாஹாரம் இதோட 3 பேர்களும் ஜொலிக்கிறாள். இந்த சந்தர்ப்பத்திலே வசிஷ்டாதிகள்லாம் இங்க நிற்கிறார். வசிஷ்டர் கையில நல்ல கத்திரிக்கோலா வச்சுட்டு இருக்கார். விஸ்வாமித்திரர் அண்ணன் வந்து நிற்கிறார், தனிச்சு நிற்கிறார். குதிரை பந்தயத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி நிற்கிறார். அவர் இந்த பூன்ல கத்திரிக்கிறதுக்காக நிற்கிறார் வசிஷ்டர். விஸ்வாமித்திரர் அப்படி தவிச்சுக்கிட்டு நிற்கிறார். இந்த சந்தர்ப்பத்துல பிரம்ம விஷ்ணுத்ரால் 3 பேரிலையும் லோகிதாட்சணம் முதற்கொண்டு காட்டாளாம். என்ன வரன் வேண்டுமோ கேளுங்கள் தரேன்னாலாம். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் 3 பேரும் ஒரே வரனை விரும்பி காட்டார்களாம். என்ன காட்டாள்னார், வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் பூனலை அறுக்காம அனுப்பணும், அவர் அவமானப்படுத்தப்படாதுன்னு காட்டாளாம்.